செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 10th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் கோட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் அது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப் டெலிகிராம் சென்ட் பண்ணி விட்டுருப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, மறக்காம அதை ஜாயின் பண்ணிங்க. ஓகே, ஏன் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃபும் சரி, தமிழ் மீடியம் பிடிஎஃபும் சரி, அடுத்தடுத்த வரப்போ பப்ளிக்கான எல்லா பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சென்ட் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ மறக்காம அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணால் தான் இந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 14 1 மார்க்ப்பா. ஓகேவா, 14 1 மார்க்கு, 10 2 மார்க், 10 5 மார்க் அண்டு உங்களுக்கு 2 8 மார்க்ஸ் வருது. ஓகேவா, டோட்டலாக இதுலேயே உங்களுக்கு 1 மார்க் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள். பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் தரீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா இருக்காது எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி படிக்கிறது, எந்த மாதிரி ஸ்டடீஸில் படிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். 14 1 மார்க் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் ஒரு 8 மார்க் இருக்குது. டோட்டலாக எத்தனை மார்க் ஆச்சு? 22 ஆச்சா? அது இல்லாமல் 5 மார்க்கில் ஒரு மேப் இருக்குது கம்பல்சரி. அதில் ஒரு எத்தனை மார்க் ஆச்சு? உங்களுக்கு 27 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் டைம் லைன் ஒன்று இருக்குது. அப்போ அங்கே ஒரு 5 மார்க் ஆச்சு. டோட்டலாக 32 மார்க் உங்கள் கையில் இருக்குது அசால்ட்டாக. மீதிகள் 78 மார்க் தான் நீங்கள் ரிஸ்க் எடுத்து படிக்க போகிறீங்க. 2 மார்க் 5 மார்க்லாம் அதுவும் ஈஸி தான். ஸோ 1 மார்க் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் செஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும். அந்த ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள். 1 மார்க்கு ஃபர்ஸ்ட் 1, செகண்ட் 1, தேர்ட் 1, ஃபோர்த் 1 பார்த்துட்டிங்களா? ஸோ ஃபஸ்ட் 4 1 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து 5 6 7 8 9 10 பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து 11 12 13 14 பார்த்துட்டிங்களாப்பா? ஸோ தட்ஸ் இட். 1 மார்க் நல்லா தலவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு புக் பேக் இப்போதைக்கு புக் பேக் மட்டும் படிச்சாலே போதுமானது. ஓகேவா? ஸோ குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி வரைக்கும் புக் பேக்கே படிங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனில் பார்க்க தெரியுமா? அந்த டைமில் நீங்கள் இன்டீரியர் படிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கப்பா. ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறது மூலிமா அடுத்த வர 3 வருஷத்துக்கு நம்மளுடைய சேனல் வந்து எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் திரும்ப சொல்கிறேன். ஸோ 2 மார்க் பாருங்கப்பா. 2 மார்க்லேயே ஒரு கம்பல்சரி இருக்குது. 28வது கொஸ்டின் கம்பல்சரி. நேம் த 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. அப்புறம் மீதி இருக்கிற 13ல் ஏதோ நீங்கள் 9 எழுதுனா போதுமானது. ஓகேவா? 4 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஸோ பாருங்கள் அப்படியே 15 16 17 18 19 20 21 22 23 அண்ட் 24 25 26 27 28 டோட்டலாக 14 இருக்குது. ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ 2 மார்க் பார்த்துட்டிங்களாப்பா? ஸோ அடுத்து பாருங்கள் உங்களுக்கான 5 மார்க்ஸ்ப்பா. 5 மார்க்ஸ் செய்யும் அதே போல் தான் 14 5 மார்க் இருக்கும். அதில் 10 எழுதுனா போதுமானது. அதில் ஒரு கம்பல்சரி. ஃபஸ்ட்டு 29 40 வரையும் பாருங்கள். 29 40 வரையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் மீதி தான் காட்டுறேன். 29 40 வரையும், 39 வரையும், 30 40 40 வரையும் பாருங்கள். ஸோ 29 to 40 வரையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் த ஃபாலோயிங். ஹைலைட் த ப்ரொவிஷன் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. ஸோ பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டிங்களா செல்லக்குட்டீஸ்? ஸோ அடுத்து பாருங்கள் 41 42. 41 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம் லைனு ரொம்ப சிம்பிள் 5 மார்க்கு. அப்போ 42 உங்களுக்கு மேப்பு, வேர்ல்டு மேப்பு. கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் அண்ட் மொராக்கோ. நான் படிக்கும் போதெல்லாம் டிபி தனியாக, கேப்ஷன் தனியாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய 1 மார்க்ஸ் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் டஃப் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்துட்டிங்கப்பா? ஸோ அடுத்ததான் கடைசி பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 4. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 43வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மார்க் கொஸ்டின் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பேராகிராஃபு. அண்ட் 44 உங்களுக்கு மேப்பு, இந்தியா மேப்பு இல்லை வேல் மேப்பு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா மேப்பை கொடுத்துட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று மேலே கதை எழுதணும், இல்லை கீழே கதை 8 எழுதணும். ஓகேவா? ஏதோ ஒரு 8 எழுதணும். நீங்கள் 8 மார்க் டோட்டலாக. ஸோ வித்யா ரேஞ்சு, மவுண்ட் எவரெஸ்ட், பேக் ஸ்ட்ரைட்டு, ரிவர், மகாநதி, சுந்தர் பேன்ஸ், ஹெவி ரெயின்பேண்ட் ரீஜனு, பிளாக் சாயில் ரீஜன், அப்புறம் மும்பை. ஒன்று இது எழுதணும். இல்லை பியில் பார்த்தீங்கன்னா ஆரவலி ரேஞ்சு, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, கல்ஃப் ஆஃப் மன்னார், ரிவர், நர்மதா, அப்புறம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வின் டைரக்ஷன், மவுண்ட் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் ஹிராடும் டேமு, அப்புறம் கொல்கத்தா.
இது எழுதணும் 8, ஏதோ மேலே 8 எழுதணும், இல்லை கீழே 8 எழுதணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பா. ஸோ நான் சொன்ன விதம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, கண்டிப்பாக நம்ம சேனலில் எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு வே ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே ரெட் கலர் கவர் பண்ணிட்டு வேறு எதாவது மாற்றணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ஸ் வீடியோ PDF எல்லாமே உங்களுக்கு அதில் அனுப்ப போகிறேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே மீடியா சேனல் குடிஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.